மனிதர்கள் உலகத்தில் அளக்கப்படுவது, அவர்கள் நிர்ணயிக்கப்படுவது, அவர்களுக்குண்டான தன்மையை சுட்டி காட்டுகின்ற குணங்களை வைத்துத்தான் மனிதர்கள். மொழி, இனம், நாடு, மதமெல்லாம் கடந்தும் கூட ஒரு மனிதனுக்கு மேன்மை ஏற்படுத்தி தரக்கூடியது நற்குணங்கள். குணங்கள் தான் ஒரு மனிதனை மேன்மையாக ஆக்குகிறது. அது ஒரு மொழியினுடைய கண்ணோட்டத்தையும் தாண்டி, ஆண் பெண் என்ற அந்த இனத்தையும் தாண்டி, ஏன் ஒரு நாட்டையும் தாண்டி, ஒரு மதத்தையும் கடந்தும் கூட ஒரு மனிதனுக்குண்டான உயர்வை அல்லது அவனுடைய கீழ்நிலையை அளக்கக்கூடியது நல்ல கெட்ட குணங்கள் தான். சுவனத்தில் அதிகமாக நுழைபவர்கள் யார்? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளிடத்தில் கேட்டே பதில் சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, சுவனத்தில் நுழையக்கூடியவர்களில் மிக மிக அதிகமானவர்கள் இரண்டு தன்மை உள்ளவர்கள். தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குல்க், அல்லாஹ்வுடைய அச்சம், ரப்பு என்னை பார்க்கிறான் என்ற அந்த பேருணர்வோடு வாழக்கூடியவர்களும் உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர்களும் தான். இந்த ரெண்டு தன்மைகளினால் தான் சொர்க்கத்திலே மனிதர்கள் நுழைகிறார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக், இந்த உலகத்தில் எல்லா நல்ல குணங்களையும் நிறைவு செய்வதற்குத்தான் நான் நபியாகவே அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். என்னை அல்லாஹு தஆலா பிஅஸத், இந்த உலகத்தில் அனுப்பியதனுடைய நோக்கமே எல்லா நல்ல குணங்களும் அது உலகத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும், சம்பூரணமாக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் நான் நபியாகவே அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நதரத்துன் நஈம் ஃபீ மகாரிமி அக்லாகிர் ரசூலில் கரீம் என்ற ஒரு கிதாப், அதிலே ஸல்லல்லாஹு குணங்களை, உயர்ந்த அவங்களுடைய என்னென்ன குணங்கள் என்று ஒரு 200 குணங்களை பிரிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு இருந்த உயர்ந்த என்னென்ன உயர்வான குணங்கள் இருந்தது. அதேபோல் தவிர்ந்து கொள்ள வேண்டிய செயல்கள், குணங்கள், தீய குணங்கள், இதை தவிர்ந்து கொள்ள வேண்டியது என்று கிட்டத்தட்ட ஒரு 160 குணங்களை விரித்து சொல்வார்கள். 15 பெரும் ஆசிரியர்களை கொண்டு, ஹரமுடைய இமாம் உட்பட 15 பெரும் இமாம்களை கொண்டு, நல்லவர்களை கொண்டு எழுதப்பட்ட ஒரு சிறப்பான 15 பாகங்களை கொண்ட நூல், ஒரு அற்புதமான நூலும் கூட. அதிலே நாம் செய்ய வேண்டிய, எடுத்து நடக்க வேண்டிய ஸல்லல்லாஹு குணங்கள், நாம் தவிர்ந்து நடக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய ரசூலால் எச்சரிக்கப்பட்ட குணங்கள் என்றெல்லாம் அதிலே விரித்து சொல்வார். அப்படி நாம் தவிர்ந்து நடக்க வேண்டிய குணங்களில் ஒன்று ஷமாத்தத்துல் அஅதா என்று எழுதுகிறார். ஷமாத்தத் என்று சொன்னால் நமக்கு பிடிக்காதவர்கள், நம்முடைய எதிரிகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிரமத்தை, ஒரு துன்பத்தை, ஒரு கஷ்டத்தை கண்டு இவன் மகிழ்ச்சி அடைவது. நமக்கு பிடிக்காதவர்கள் தான், நம்முடைய எதிரிகள் தான், நமக்கு ஒத்துக்கொள்ளாதவர்கள், அவனுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டுருச்சு, அவனுக்கு ஒரு சோதனை வந்திருக்கிறது, அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது, வேணும் அவனுக்கு அந்த பத்து வந்தான், அந்த பாடுபட்டான், அதனால் அவனுக்கு வேண்டும் என்று சொல்லி அதை கொண்டு இவன் மகிழ்ச்சி அடைகிறானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது கூடாது என்று சொன்னார். எவ்வளவு உயர்ந்த குணத்தை இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத் தந்திருக்கிறார்கள். மனித வாழ்க்கை சீர் வருவதற்குண்டான எல்லா உயர்ந்த தன்மைகளையும், இந்த குணங்கள் எல்லாம் உலகத்தில் வந்துவிட்டால் சுப்ஹானல்லாஹ், பகைமை எது, உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் என்பது எது, எல்லா விதமான மேன்மையான குணங்களையும் கற்றுத்தந்தார்கள். எல்லா விதமான இழி குணங்களை விட்டும் பாதுகாப்பத்தை அட சொன்னார். அதிலே ஒன்றுதான் ஷமாத்தத்துல் அஅதா, அதாவது நமக்கு பிடிக்காத அல்லது நமக்கு ஒத்து வராத அல்லது நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு சிரமம், ஒரு துன்பம் ஏற்பட்டால் ஒரு சிறந்த முஃமின் யார் என்று சொன்னால், யா அல்லாஹ் அந்த சிரமத்தை அவனை விட்டு நீக்கும் துஆ செய்யும். எவ்வளவு உயர்ந்த மனப்பான்மை இருந்தால் அல்லாஹ் எவ்வளவு ஆனந்தப்படுவான், அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அதற்கு மாறாக அவனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை, துன்பத்தை கண்டு இவன் மகிழ்ச்சி அடைந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், லா துத்ஹிரி ஷமாத்தத் லி அகி, உடைய சகோதரனுக்கு ஏற்பட்ட அந்த ஷமாத்தத்தை கண்டு, அந்த காரியத்தை கண்டு, அந்த கஷ்டத்தை கண்டு நீ மகிழ்ச்சி அடையாதே, நீ மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாதே. ஃபயர்ஹமுல்லாஹ் வ யப்தலிக், அல்லாஹ் அவனுக்கு ரஹமத் செய்து உன்னை சோதனையில் ஆழ்த்தி விடலாம் என்று சொன்னார். அல்லாஹு தஆலா அவனுக்கு ரஹமத் செய்து உன்னை அந்த சோதனையில் கஷ்டத்தில் ஆக்கிவிடலாம் என்று சொன்னார். அருமையானவர்களே, வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், பெரிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்தான் ஷைத்தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த உயர்வை கண்டு அவனால் தாங்க இயலவில்லை. அதனால் தாங்க இயலவில்லை.
அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஏற்பட்ட அல்லாஹ் கொடுத்த அந்த கண்ணியத்தை, அந்த உயர்வை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்தான். அதனால் அவரை பிடிக்காதவர்களாக கருதினான். அருமையானவர்களை, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரஹமத்தை செய்து இவனை சோதனையில் ஆழ்த்தினான் என்று பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகும், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பும் யார் கொடுத்தது? ரப் அல்லவா பங்கு வைத்து கொடுக்கிறான். ஆட்சேபிப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? அதிலே யார் யாருக்கு எதை எப்படி எப்பொழுது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நாம பங்கு வைத்தோம்? அவனுடைய ஆகிலாக இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், அவனுடைய வாழ்க்கையில யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் நான் பங்கு வச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பங்கு வைத்து கொடுத்ததில் நமக்கு என்ன ஆட்சேபனை? அதை நாம் ஆட்சேபிப்பதற்கு என்ன நமக்கு தகுதி இருக்கிறது? அல்லாஹ் கொடுத்தான். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் அதை தாங்கிக் கொள்ளாமல் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரஹ்மத்து செய்து இவர்களை அவர்கள் முன்னால் போய் நிற்கக்கூடிய ஒரு நிலையில் ஆக்கினான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் எல்லாம் மூமின்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த சமாத்தத் என்பதை நமக்கு பிடிக்காத, ஒத்து வராத, ஏன் நமக்கு எதிரியாக இருந்தால் கூட அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், துன்பம், இக்கட்டான நிலை என்று சொன்னால் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா அதை விட்டு பாதுகாத்தருள்வானார். அதேபோல் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எதிரிகள் நம்மை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஏதாவது ஒன்று வருகிறது, எதிரிகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். யா அல்லாஹ் அதை விட்டும் என்னை பாதுகாத்தருள்னு ஸல்லல்லாஹு துஆ செய்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஜஹதில் பலா வ தர்கிஷ் ஷகா வ சூஇல் கலா வ ஷமாத்தத்தில் அஅதா, யா அல்லாஹ் தாங்க இயலாத சோதனைகளை விட்டும் என்னை நீ பாதுகாத்தருள் ரப்பே. அதேபோல் துர்பாக்கியமான ஒரு நிலையை விட்டு என்னை நீ பாதுகாத்தருள் ரப்பே. கெட்ட முடிவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாத்தருள் ரப்பே என்று துஆ செய்துவிட்டு கடைசியா சொன்னார்கள், வ ஷமாத்தத்தில் அஅதா, என்னுடைய விரோதிகள் அல்லது எனக்கு பிடிக்காதவர்கள் அவர்கள் எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டத்தை, சோதனையை, துன்பத்தை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையிலிருந்து என்னை பாதுகாத்தருள் என்று துஆவாத சொன்னார். நாம் மற்றவர்களுடைய பிடிக்காதவர்களுடைய அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையை கண்டு நாம் மகிழ்ச்சி அடையக்கூடாது என்பதை போலவே நமக்கு ஏதாவது அல்லாஹு தஆலா சோதனைக்காக ஏற்படுத்தி தந்தால் அதில் எதிரிகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பு தேடும்படி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருட காலங்கள் சோதிக்கப்பட்டார்கள். 18 வருட காலங்கள் நோயினால் பல்வேறு சோதனைகள். குடும்பத்திலே சோதிக்கப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்கப்பட்டது, ஐயு ஷைஇன் மின் பலாயிக கான அஷத்த அலைக், உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளில் எல்லாம் உங்களால் தாங்க முடியாத கடுமையான சோதனை, கஷ்டம் எது என்று கேட்டப்பட்டது. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஷமாத்தத்துல் அஅதா, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையை பார்த்து எதிரிகள் ஆனந்தப்பட்டார்களே அதை என்னால் தாங்க முடியலன்னு சொன்னார். நான் சோதனையை கூட தாங்கிக் கொண்டேன், கஷ்டத்தை கூட பொறுத்து கொண்டேன், ஆனால் எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையை கண்டு அல்லாஹ்வுடைய விரோதிகளான அந்த எதிரிகள் ஆனந்தப்படுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள், அதைத்தான் என்னால் தாங்க இயலவில்லை என்று ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவின் சிகரம் அலிநாயகம் சொல்வார்கள், அஷத்து மினல் பலாய் ஷமாத்தத்துல் அஅதா, சோதனைகளிலேயே கடுமையான சோதனை, எதிரிகள் நமக்கு வரக்கூடிய துன்பத்தை, கஷ்டத்தை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சியும் கொண்டாட்டம் அடைகிறார்களே அதுதான் சோதனைகளில் கடுமையானது, அதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை நினைவுபடுத்துவார். சங்கைக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் வஹி வாங்குவதற்காக, வேதத்தை வாங்குவதற்காக போயிட்டு வர்றாங்க. இருக்கிற முறை சேட்டை பண்றான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சொல்லி பார்க்கறாங்க, கேட்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதத்தை வாங்கி கொண்டு வந்து பார்க்கிறார்கள், எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானோ அப்படிப்பட்ட கொடுமையை, அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கடுமையான கோபம். வாங்கி வந்த வேத பலகை போட்டார்கள் கீழே. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சு அதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தாடியையும் தலையும் பிடித்து உலுக்கினார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று சொன்னாங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் சரிதான் இருக்கட்டும், ஆனால் ஃபலா துஸ்மியத் பியல் அஅதா, நீங்கள் செய்கிறத பார்த்து, என்னை கொடுக்குற கஷ்டத்தை பார்த்து நமக்கும் உங்களுக்கும் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ ஆனந்தப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த நிலையில் நீங்கள் என்ன ஆக்கிறாதீங்க.
நான் வேண்டாம் என்று சொன்னேன், என்னுடைய முயற்சியை செய்தேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் என்னை தண்டிப்பதை பார்த்து எதிரிகள் ஆனந்தப்படுகிறார்கள், வேணும் என்று அவர்கள் கொண்டாடுகிறார்களே, அந்த நிலையில் என்னை ஆக்கிவிடார்கள் என்று ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை குர்ஆன் நமக்கு நினைவுபடுத்தி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, அதனாலே சோதனைகளில் பெரிய சோதனை அல்லாஹ்வுடைய விரோதிகள், பிடிக்காதவர்கள் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை, கஷ்டத்தை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைக்கு ரப்பே நீ என்னை ஆக்கிவிடாதேன்னு துஆ செய்ய சொன்னான். அன்னை ஜின்னீரா அம்மா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாம் ஆகுவதற்கு முன்னாலே இஸ்லாமான மகா பெரும் சீதேவி அன்னை ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா வரலாற்றிலே தங்களுடைய ஈமானுடைய வலிமையால் இடம்பெற்றவர்கள், வலிமையான ஈமானுக்கு சொந்தக்காரி அன்னை ஜின்னீரா அம்மா அவர்கள். அவர்கள் பொறுப்பில் இருந்த அந்த எஜமாட்டி கடுமையாக அடித்தால், சோதித்தார். ஒரு கட்டம் அபூஜஹில் வந்து சாட்டைகளை கொண்டு வீசுகிறார். அந்த இலகுவான மென்மையான அந்த மேனியிலே சாட்டைகளை கொண்டு அடிக்கிறான். துன்புறுத்தினால் ஈமானை விட்டு விடுவாள் என்ற ஒரு நிலையிலே அன்னை ஜின்னீரா அம்மா அவர்கள் எதற்கும் அவர்கள் இறங்கி கொடுக்கவில்லை. அடித்ததனுடைய விளைவாக சாட்டையினுடைய ஒரு நிலைப்பட்டு அவங்களுடைய பார்வை, தலையிலே அடித்ததும் சாட்டையை கொண்டு அடித்ததும் பார்வை இழக்க செய்துவிட்டது. உடனே அபூஜஹில் சொன்னான், லாத் உஸ்ஸா என்ற எங்களுடைய அந்த தெய்வங்களுடைய பார்வையை போக்கிவிட்டதுன்னு சொன்னான். லாத் உஸ்ஸா என்ற அந்த எங்களுடைய தெய்வங்கள் சிலைகளுடைய பார்வையை போக்கிவிட்டது. அன்னை ஜின்னீரா அம்மா அவர்கள் அந்த நேரத்தில் ரோஷம் வந்தது. ரப்பிடத்தில் அவர்கள் கேட்டது, ரப்பே எதிரிகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு எனக்கு ஒரு சோதனை தந்துராதுன்னு சொன்னாங்க. இப்பொழுது அவர்கள் கொண்டாடுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த ஒரு நிலையில என்ன ஆக்கிறாத ரப்பே என்று சொல்லிவிட்டு ரப்பி காதிருன் அலைய ரத்த பஸரி, என் பார்வையை திருப்பி கொடுப்பதற்குண்டான ஆற்றல் பெற்றவன் என் ரப்புன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு துஆ செய்தாங்க, யா அல்லாஹ் எதிரிகளுடைய இந்த சமாத்தத்தை, அவர்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பார்வை இல்லாத நிலையில் ஆகிவிட்ட இதை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்களே, இந்த நிலையிலிருந்து என்னை பாதுகாத்திருப்பேன் துஆ செய்தாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பார்வையை மீட்டு கொடுத்தான் என்பது ஹதீஸ். அதனாலே நாம் யாரை பார்த்தும் எதிரிகளோ பிடிக்காதவர்களோ அவர்களுடைய கஷ்டத்தை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடாது என்பதை போலவே அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏதாவது ஒரு சோதனை நமக்கு வரக்கூடாது, அதை கண்டு எதிரிகள் மகிழ்ச்சி அடையக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார். ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய விரோதிகளாக இருந்த அந்த குஃபார்கள் 2 சோதனையை கண்டு கொண்டாடினாங்க. 2 சோதனை அவர்கள் கொண்டாடினார்கள். ஒன்று உஹதில் ஏற்பட்ட தோல்வி, 2வது ஸல்லல்லாஹு வஃபாத். ஸல்லல்லாஹு வஃபாத் ஆன உடனே கொண்டாடினார்கள். அதே மாதிரி உஹதில் ஏற்பட்ட தோல்வி, கிட்டத்தட்ட 70 சஹாபிகள் கொல்லப்பட்ட ஒரு நிலை, அதிலேயும் அவர்கள் எதிரிகளுடைய கொண்டாட்டம், இந்த காரியங்களை பெரிதாக அவர்கள் அதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹ் சொன்னான், நாயகமே சொல்லுங்கள், குல்லில் லதீன கஃபரு சதுக்லபூன் வ துஹ்ஷரூன இலா ஜஹன்னம். நாயகமே அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், நீங்கள் வெற்றி கொள்ளப்படுவீர்கள், நீங்கள் தோல்வியை சந்திப்பீர்கள், நிச்சயமா உங்களுக்கு இழிவான தோல்வி உண்டு என்பது மாத்திரமல்ல, நீங்கள் ஒதுங்குமிடம் நரகம் என்பதையும் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உஹதினுடைய விஷயத்தில் அவருடைய கொண்டாட்டத்திற்கு ஆயத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா முற்றுப்புள்ளி வைத்தான். மாதிரி ஸல்லல்லாஹு வஃபாத்தை நினைத்தும் சொல்ல போயிட்டாங்க, முடிஞ்சு எல்லாம் என்று அதை கொண்டாடினார்கள். சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இன்னமா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா அஜலின் வஃபா பிஹி அல் வக்த். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை பூரணமாக நிறைவு செய்து, இந்த உலகத்தை விட்டு போனவங்க யாரும் வாழ்க்கையில நான் வந்த நோக்கத்தை எல்லாம் முடிச்சிட்டேன்னு சொன்னவங்க யாரும் கிடையாது. எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க நான் வந்ததனுடைய நோக்கம், என்னுடைய எல்லா காரியத்தையும் நிறைவு செய்து விட்டேன் என்று சொன்ன தலைவர்கள் இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு 80 நாளைக்கு முன்னாலேயே என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தை நான் உங்களிடத்தில் கொடுத்து விட்டேனா என்று கேட்டார்கள். சஹாபிகள் சாட்சி சொன்னார்.
அதனாலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வஃபாத் என்பது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய அந்த தவணையை கொண்டு அந்த கொடுக்கப்பட்ட காலத்தை பூரணமாக நிறைவு செய்துவிட்டு தான் சென்றிருக்கிறார்களே அல்லாது எதையும் குறையாக அல்லாஹ்வுடைய ரசூல் விட்டு போகவில்லை என்று சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத்தந்த உன்னதமான ஒரு காரியம், எதிரிகள் நமக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் துன்பம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதை கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையை ரப்பே எனக்கு தந்து விடாதே என்று ஒரு துஆ செய்ய சொன்னார். நாமும் யாரை கண்டும் நமக்கு பிடிக்காதவர்களோ வேண்டாதவர்களோ எதிரிகளோ அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அதை கண்டும் நாம் மகிழ்ச்சி அடையவோ அதை கொண்டாடவோ கூடாது. அல்லாஹ் தஆலா அவருக்கு ரஹ்மத் செய்து நமக்கு சோதனையை தந்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எச்சரித்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ஹபீபால் நமக்கு காட்டப்பட்ட உன்னதமான அந்த நற்குணங்களை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும் எதை விட்டெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த இழி குணங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.